தூத்துக்குடியில் இந்த ஸ்ரீநாத்னு இவர் ஃப்ரெண்டுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அங்கே அஜிதா எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியும். அவங்க அவ்வளோ கைகாசு செலவழிச்சிருக்காங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ தூரம் இது பண்ண ஒரு ஆளுக்கு கன்சிடரே பண்ணாமல் ஸ்ரீநாத்னு ஒருத்தர் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவருக்கு அந்த தொகுதியும் சம்மந்தமே இல்லை. கட்சிக்காரன்றது காசு வாங்குறீங்க, 2 கோடியோ 5 கோடியோ சரி நீ கொடுத்துரு, இதான் நான் உனக்கு தேர்தலுக்கு செலவு பண்ணுறேன், அப்படி பண்ணால் கூட பரவாயில்ல. 5 கோடி எதுக்கு செலவு பண்ணணும்? நீங்கள் நேர்மை எருமை கருமை தானே. 40 லட்ச ரூபா தானே ஒரு வேட்பாளர் செலவு பண்ணணும். எம்ஜிஆர்ன்றாங்களே, எம்ஜிஆர் வந்த பொழுது எல்லாம் சின்ன சின்ன பசங்க, யார்கிட்டே பணம் கிடையாது. எம்ஜிஆரை கட்சியிலேருந்து கொடுத்து நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. இப்படிதானே பண்ணணும். இவங்க வாங்கிக்கிறாங்க, கொடு எங்களுக்கு கொடு, 2 கோடி கொடு, 1 கோடி கொடு, 2 கோடி ரூபா கொடுத்துட்டு வேறு சில செலவுலாம் பண்ணிவிட்டு அவன் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும்னா அவன் வந்துட்டு சேவை செய்ய வருவான். இப்போ அஜிதா நிற்கிதுன்னா நல்லா டஃப் கொடுக்கும். ஏன்னா தொகுதியில் பரிச்சயமான ஆள், எல்லாருக்கும் தெரியும், நல்ல ஒரு பெண் வேட்பாளர். அங்கே கொண்டு போய் வேறு யாரையா போட்டி ஸ்ரீநாத்ன்ற ஆளை போட்டிங்கன்னா யாருக்கு தெரியும்? நடிகர்னு பார்ப்பான். ஏன் இந்த படத்தில் காமெடியாக நடிச்சார்ல அப்படின்னு பார்ப்போம், அவ்வளோதான். தேர்தல் ஆணையத்தில் பர்மிஷன் வாங்கணும்னா முறைப்படி அதுக்கான பர்மிஷன் எவ்வளோ பேர் வருவாங்க? ஒரு 5000 பேர் வருவாங்க. 5000 பேரா? 3000 பேர் வந்தாலும் நாங்கள் பர்மிஷன் தரமாட்டோமே. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் தேர்தலை நோக்கி பிரச்சாரத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கப்ப எனக்கு பிரச்சாரம் பண்ணவே அனுமதி தர மாட்டாங்கன்னு விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுன்றதுல பிரச்சனை. ஒப்பாரி வைக்கிறதுக்கு மட்டும் ரெடியாக இருப்பாங்க. என்னை விட மாட்டேங்கிறாங்க. ஏப்பா எப்படி போகணுன்றதை பற்றி அவனுக்கு தெரியாது. தேர்தல் ஆணைய அந்த இதில் அப்ளை பண்ணி கேட்கறது அந்த மாதிரிலாம் கிடையாமல் அவங்க வாட்டில் போயிட்டு எதாவது பண்ணுறது. இப்போ பாருங்கள், புகார் கொடுத்தாருல்ல பொன்ராஜிக்கு எதிராக, அந்த புகாரில் ஒன்றுமே இல்லை, வெறும் சாதாரணமாக கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றாரு. அப்போ இவ்வளோ பேர் அவர் கூட இருக்கிறாங்களே, எதுக்கு இருக்கிறாங்க? ஒரு புகார்னா பொன்ராஜ் இதில் பேசினார், இந்த சேனலில் பேசினார், அதோடைய லிங்க்கு, இந்த சேனலில் ஃபோனை கொடுத்தாரு, அதோடைய லிங்க்கு, மறுநாள் அதே சேனலில் மேலும் திமிரா பேசினார், அந்த லிங்க்கு, அது என்னென்ன பேசினார், நல்ல குடும்பம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு, தரக்குறைவான வார்த்தைகள், விபச்சாரின்றது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை, தரக்குறை, பொதுமைப்படுத்துகிறாரு. இந்தந்த செக்ஷனில் நீங்கள் இவர் மேலே வழக்கு போடணும், இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு இத்துடன் அவர் பேசிய 2 காணொளி 1 ஆடியோ 3ஐயும் இணைத்துள்ளோம், அந்த பென்ட்ரைவ், இதெல்லாம் வச்சு புகார் கொடுக்கணும். எதா பண்ணாங்க? போனார், குத்தாரு, காரில் ஏறி போயிட்டார். ஏன் வெளில வந்து பேட்டி கொடுக்க வேண்டியதுதானே? இவர் சப்ஸ்டியூட் ஒருத்தர், அவர் எல்லா சேனலும் வரட்டும் அப்படின்னா அவரும் தெளிவாக சொன்னார். அதாவது இதுதான் இவங்க தேர்தல் ஆணையத்தில் பர்மிஷன் வாங்கணும்னா முறைப்படி அதுக்கான பர்மிஷன் எவ்வளோ பேர் வருவாங்க? ஒரு 5000 பேர் வருவாங்க. 5000 பேரா? 3000 பேர் வந்தாலும் நாங்கள் பர்மிஷன் தரமாட்டோமே அப்படின்னு என்ன சொல்லணும்? 150 பேர் வருவாங்க. 3000 பேர் வந்தால் கண்டுக்க மாட்டான், அண்ணான்னு கேட்பானா? அந்த சாமர்த்தியெல்லாம் கற்றுக்கணும். இவங்க யாருமே எந்த தேர்தலையும் சந்திக்காதவங்க, தான் பிரச்சனை. இப்போ உட்காந்துக்கிட்டு டெய்லி இந்த ஸ்டண்ட் அடிச்சுருந்தா வேலைக்கு ஆகுமா? அந்த அம்மா போய் இந்த அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்லியிருப்பாங்க? சார் நீங்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு எப்படி நீங்கள் பர்மிஷன் கேட்டீங்க, அந்த மாதிரி முறைப்படி என்ன பர்மிஷனோ அதை கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இதுக்குன்னு ஆளை போட்டுருணும். ஒரு 3 பேர் கொண்ட குழு, 5 பேர் கொண்ட குழுன்னு. இங்கே தான் எல்லாமே இவங்க இந்த வருஷம் தான் கற்றுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுனா எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர். அதிகாரிகளை கையில் வச்சுட்டுனா அப்போ டிஎம்கேக்கு ஏடிஎம்கே மட்டும் எப்படி பர்மிஷன் கிடைக்குது? அப்போ அவங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இவர் என்ன சொல்கிறாரு, சிடி நிர்மல்குமார், கணக்குலேயே வராத கட்சிகள்லாம் பேசாதீங்க. இது பிஜேபியும் அதிமுகவும் கணக்குலேயே இல்லையா, அவங்க ஃபீல்டுலேயே இல்லையா. பிரச்சாரம் பண்ணுவார், இன்னைக்கு கூட பிரச்சாரம் பண்ணுகிறாருல்ல, பட்டியலில் இது பண்ணி கூட்டணி பிரித்து எல்லாம் முடிச்சுட்டு போயினாகிறாரு. கணக்குலேயும் இல்லையா அவங்க. நீங்கள் ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ணல, செல்ஃபே இன்னும் எடுக்கலை, பேட்டரி டவுனு, செல்ஃப் மோட்ரு பெல்ட் அறுந்து போச்சு, செல்ஃப் மோட்ரு சுத்த மாட்டேங்குது, கிளட்சி வேலை செய்யலை, 4 டயரில் 3 டயர் பஞ்சரு. இதை வச்சுட்டு ரேஸுக்கு போகிறேன் நான். எப்படி
அதனால் தப்பு வந்து உங்கள்ட்ட தான் இருக்கு. இன்னும் நாளைக்கு வரும் பாருங்க தகவல், இவர் என்ன கேட்டார், அங்கே உள்ள அந்த அம்மா என்ன சொல்லிச்சுங்க. ஏன்னா இங்க எல்லா கட்சிகளும் தொகுதி பங்கீட்டுல இருந்து வேட்பாளர்கள் பட்டியலில் வெளியீடு இருந்து அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் 1 மாசம் கூட முழுமையா இல்ல தேர்தலுக்கு. இவங்க இப்பதான் ஏல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் Z வரைக்கும் எப்போ போவாங்க சார்? A to Z பட்டியல் வந்து என்ன கதைன்னா, இவங்க எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அந்த வேட்பாளர்லாம் தேர்வு, நீலாம் வேட்பாளர்னு இப்படி கொடுத்த உடனே வேற கட்சியில் சீட்டு கிடையாதெல்லாம் வரான். இப்போ கூட நான் ஒரு இது போட்டுதான் பாருங்க, ஒரு 10 பேருக்கு மேலே ஒரு 40-50 பேர் காங்கிரஸ்லேருந்து வரோம். அதில் கூட்டு வந்தால் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் சீட்டு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. ஏடிஎம்கிலேருந்து ஒரு 3 பேர் 4 பேர் இதை போகிறாங்கன்றாங்க. திருப்பத்தூரில் ஒருத்தர், நாங்குநேரியில் ஒருத்தர், பல்லாவரத்தில் ஒருத்தர், தூத்துக்குடியில் சொன்னாங்க அவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, அதனால் அவர் வரல போல். ஆலங்குளத்தில் ஒருத்தர், இப்படிலாம் இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படி இப்படின்னாங்க. அப்போ அந்த மாதிரி வரவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு இந்த அப்படி சீட்டை பிடி அப்படின்னா, அந்த தொகுதியில் ஏற்கனவே வேட்பாளர் இது பண்ணியிருப்பான்ல, அவனை தூக்கி ஓரம் கட்டுறது. அப்போ இந்த குழப்பத்துக்காகவே தள்ளி கிள்ளி இப்படி உருட்டினாங்க. ஆனால் இவங்க கொடுத்த வேட்பாளர் எல்லாருக்குமே அந்த வேட்புமனு எப்படி ரெடி பண்ணுறதுலாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போது 1ஆம் தேதினா டக்குன்னு எல்லாரும் 1ஆம் தேதி பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஜய்க்கும் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் இந்த வேட்பாளர் இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இந்த பர்மிஷன் கேட்டதுலையும் பிரச்சனை பாருங்கள், ஹோட்டலில் பர்மிஷன் கேட்டதும். அப்போ இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? வேணும்னு யாரா பண்ண முடியுமா? இதனை அடுத்து விஜய் அவர்கள் இப்ப பெரம்பூர்ல தொகுதியில நிக்க போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. அங்க இருந்த பிரச்சாரத்தையே தொடங்க போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 20-22 நாள் அந்த கேப்ல 234 தொகுதி முடிக்க முடியுமா அவரால்? இப்படியே சொல்லிட்டே இருப்பாரு, எனக்கு பர்மிஷன் கொடுக்கல கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நாங்க எல்லா தொகுதியும் முடிச்சிருவோம் சொன்னோம்ல. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அதனால இந்த கட்சியின் நிலைப்பாடுன்றது இப்போ எப்படி இருக்கு சார்? அடுத்த கட்டமா என்ன முடிவு எடுத்திருக்காங்க அவங்க? ஏங்க அவங்க வந்து இந்த இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பண்ணணும். பண்ணலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவர்கள்ட்ட ஆரம்பத்துல இருந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஊரே ஒரு பக்கம் போகும், இவர்கள் ஒரு பக்கம் போவாங்க. ஒரு நடைமுறை ஒன்று இருக்கும், அதை 4 பேர் சொல்லுவான், இதெல்லாம் போனால் இப்படி தான் பண்ணணும்னு. அப்போ இவர்களுக்கு இந்த நடைமுறையில் தான் சிக்கல். அவங்களுக்கு திரும்ப திரும்ப இதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், இவங்க வந்து எல்லா கட்சிகள்லையும் சீட்டு கொடுக்காதவங்களாம் இங்கே வந்து சேர்றாங்க. அப்போ இதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்களா? வேட்பாளர் பட்டியல் நம்ம லாஸ்ட்டாக விடுவோம், அங்கெல்லாம் வந்து இல்லாதவங்க இங்கே சேர்ந்த அப்புறம் நம்ம அதை மேட்ச் பண்ணி வெளியே விடலான்றதுக்காக மட்டும் அவங்களுக்காக தாங்கட்சிக்காரங்கள பலிடுறாங்க. இந்த வேலையும் நடக்குது. அதே மாதிரி தூத்துக்குடியில் இந்த ஸ்ரீநாத்னு இவர் ஃப்ரெண்டுக்கு சீட்டு கொடுக்குறாராம். அங்கே அஜிதா எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியும். அந்த சமூகத்து மக்களிடையே அவங்க வந்து பயங்கர ஃபேமஸ். அவங்க அவ்வளோ கைகாசு செலவழிச்சிருக்காங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ தூரம் இது பண்ண ஒரு ஆளுக்கு கன்சிடரே பண்ணாமல் ஸ்ரீநாத்னு ஒருத்தரை கொண்டு போய் நிப்பாட்டுறான். அவருக்கும் அந்த தொகுதியும் சம்மந்தமே இல்லை. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன்னு தாண்டி அவருக்கும் அந்த தொகுதியும் சம்மந்தமே இல்லை. அப்போ அவர் அந்த சமுதாய மக்களை பெருசாக அவருக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன இது இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, எதுக்கு நிறுத்துறீங்க? இந்த மாதிரி பல விஷயங்கள் இவர்கள்ட்ட மைனஸ். இப்போ வர்றவங்களெல்லாம் வேட்பாளர் ஆக்குனா இருக்கிறவன் எப்படின்னா ஆகும்? உங்களுக்கு வேட்பாளர் கிடைக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயம், அதில் கொடுக்குறவனையும் இந்த வேலை பண்ணுறாங்க. ஏன்னா இதற்கிடையில் சொத்து கணக்கும் பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கே சார். வேட்பாளர்கள் கிட்ட சொத்துக்கள் இருக்கா, அவங்க செலவு பண்ணக்கூடிய அந்த திறமை இருக்கா வேட்பாளர்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பார்க்குறாங்க. இப்போ கட்சிக்காரனை பற்றி கவலை இல்லை. எம்ஜிஆர் இப்படி பார்த்துருந்தா இன்னைக்கு செங்கோட்டையை வந்துருப்பாரா? எம்ஜிஆர்ன்றாங்களே, எம்ஜிஆர் வந்த பொழுது எல்லாம் சின்ன சின்ன பசங்க, யார்கிட்டையும் பணம் கிடையாது. எம்ஜிஆரை கட்சியிலேருந்து கொடுத்து ஜெயிக்க வச்சார். அப்படி தானே பண்ணணும். இவங்க வாங்கிக்கிறாங்க, கொடு எங்களுக்கு கொடு, 2 கோடி கொடு, 1 கோடி கொடுங்க, தான் பிரச்சனை. அதுவும் அந்த சொத்துக்கள்லாம் இருக்கான்னு நிரூபிக்கிறதுக்கு 1 கோடி ரூபா செக்கு கொடுக்கணுமா? அதுதாங்க கட்சி நிதின்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபா ஒயிட்டில் கொடுக்கணும். 2 கோடி சிலருக்கு 1 கோடி. அதனால் இது கொடுக்குறவன் தான் நிற்கணும்னா அப்புறம் என்ன கணக்கு? நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்கல்ல ஊழலை, ஊழல் எதிர்ப்பு அப்படி இப்படின்றீங்க. ஆனால் நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க? இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. 2 கோடி ரூபா கொடுத்துட்டு வேறு சில செலவுலாம் பண்ணிவிட்டு அவன் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும்னா அவன் வந்துட்டு சேவை செய்ய வருவான். ஜெயிச்சா அவனும் சம்பாதித்தானே பார்ப்பான். அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது ஊழல்? கட்சிக்காரன் எது காசு வாங்குறீங்க? 2 கோடியோ 5 கோடியோ சரி நீ கொடுத்துரு, இதான் நான் உனக்கு தேர்தலுக்கு செலவு பண்ணுறேன், அப்படி பண்ணால் கூட பரவாயில்ல. அதுவும் கிடையாது.
ம். 5 கோடி எதுக்கு செலவு பண்ணணும்? நீங்கள் நேர்மை எருமை கருமை தானே. 40 லட்ச ரூபா தானே ஒரு வேட்பாளர் செலவு பண்ணணும். ஆமா. அது இருக்கிற ஆளை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டியதானே. அப்ப இங்க இருந்தே ஊழல்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நாங்க ஊழலே பண்ண மாட்டோம். ஆமாம், ஆ. அப்படி சொல்லல அவங்க. அப்படிதானே சொல்றாரு. ஊழல் கரை என் மேல படியவே படியாதுன்ற மாதிரி ஆமா சொல்லிட்டு ஆமா, இருக்காரே. 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபா விற்பாரு. ஆனால் ஊழல் கரை ஒரு மேலே படியாது. ம். டேக்ஸ் மட்டும் கரெக்டாக கட்டுறாரு. இதை எடுத்து பிரச்சாரம்ன்றது ஸ்டார்ட் பண்ண போறாரு சார். இப்போ நாத்தாக்கா பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ திமுகவும் ஆரம்பிக்க போறாங்க, அதிமுகவும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தாவேக்காவுடைய பிரச்சாரம்ன்றது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், மக்கள் மனதில் எந்த அளவுக்கு வரவேற்பு எடுத்துட்டு வரும் சார்? அது இப்போல்லாம் நவீன காலங்க. நீங்கள் நேற்று கூட ஒரு இதில் பேசியிருந்தேன். ம். பெரும்பாலான விஷயங்களை சோஷியல் மீடியா தான் தீர்மானிக்குது. சோஷியல் மீடியா மூலிமா ரீல்ஸு அது இதுன்னு கொண்டு போய் சேர்க்குறது. அந்த மாதிரி விஷயங்களில் இவங்க ஆதரவு கொஞ்சம் இது பண்ணுவாங்க, ஊடகங்கள் கொஞ்சம் பார்த்துக்கும். இவர் பெரும்பாலும் இவர் போக மாட்டார். இவரை தாண்டி யாரும் நட்சத்திர பேச்சாளரும் கிடையாது, யாராவது வளரிட்டு இருப்பாங்க. அதனால் இவர் எந்த அளவுக்கு இவர் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறாரோ அந்த அளவுக்கு ரீச் ஆவார். இல்லாட்டி ரீச் ஆகிறது கஷ்டம். ஆனா இவர் போறதே டவுட் தானே பிரச்சாரங்களுக்குலாம். இது வரைக்கும் என்ன எப்படி இருந்தார்? இது வரைக்கும் எப்படி இருந்தார்? இருக்கிற இடம் தெரியாம இருந்தார். இப்போ அப்படி தான் இருப்பார், இனிமேலும் அப்படி தான் இருப்பார். வேணா அந்த மாதிரி காரணம் சொல்லிக்குவார். ஆனா தேர்தலில் வெற்றி பெறுவேன்னு சொல்றாரு. இது எதுவுமே பண்ணாம வெற்றி பெற முடியுமா? இதில் ஏதாவது பண்ணால் கூட வெற்றி பெற முடியாது. ஏன்னா அவங்க மக்களை நோக்கி நகர்ற வேலையே பண்ணல. வெறும் ரசிகர்கள் இந்த மாதிரி இது மாற்றம் கிடைக்கும், சிறுபான்மை மக்கள் ஓட்டு கிடைக்கும், அப்படி தான் இருக்காங்க. பரவலாக மக்களை போகிறதுக்கு அதுதான் அந்த வேட்பாளர். மற்ற விஷயங்கள்லாம் தொகுதியில் அவன் யாருன்னு தெரிஞ்சால் தானே ஓட்டு போடுவாங்க. விசிலுக்கு போடுறோம் போடுவான். தொகுதியில் வெயிட்டான வேட்பாளர்னா வெயிட்டான வேட்பாளர். இப்போ அஜித்தா நிற்கிதுன்னா நல்லா டஃப் கொடுக்கும். ஏன்னா தொகுதியில் பரிச்சயமான ஆள், எல்லாருக்கும் தெரியும், நல்ல ஒரு பெண் வேட்பாளர். அங்கே கொண்டு போய் வேறு யாரையா போட்டி ஸ்ரீநாத்ன்ற ஆளை போட்டிங்கன்னா யாருக்கு தெரியும்? நடிகர்னு பார்ப்பான். ஏன் இந்த படத்தில் காமெடியாக நடித்தார்ல அப்படின்னு பார்ப்பான், அவ்வளோதான். அஜித் ஆட்கள் அவருக்கு ஒத்துழைப்பாங்களா? இந்த சமுதாயமே இப்போ போட்டு அமுச்சிட்டு இருக்குது. இப்போ அவங்க ஒத்துழைப்பாங்களா? அப்போ அவங்க மனத்தாங்கல் இருக்கணும்னு எதிர்கட்சிகள் பயன்படுத்த பார்க்கணும். என்ன தலைவரே வாங்க, அவன் தோக்கு நாள் தானே, வாங்க எல்லா வசதியும் நான் பண்ணித்தரேன், நமக்கு போடுங்க ஓட்டை, முடிச்சு விட்ருவாங்க. அப்போ இவங்க வெற்றி பெறதை தாண்டி வெறும் அந்த வாக்கு பிரிக்கணும்ன்ற நோக்கத்தில் மட்டும் தான் செயல்பட்டு இருக்காங்க. அவங்க நினச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் ஆகுன்னு. நான் சொல்கிறேன் வாக்கு பிரிப்பாங்க. தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி.